நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம திரேஸ்புர கல்லுக்குள்ள தான் வந்திருக்கோம். அதிகபட்சம் நம்ம வந்து ஏரியா பக்கத்தில் இருக்கனால திரேஸ்புர கல்லுக்குள்ள தான் அதிகபட்சம் வருவோம். ஏன்னா ஏதாவது மீன் ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா வேலைக்கு திடீர்னு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னீங்களேன், இந்த இடத்துக்கு தான் வர முடியும். ரொம்ப லாங் போக முடியாது. 2 பேரும் தூண்டி போட்டுட்ருக்காங்க. சாம்பலனும் நம்ம சதாம்பிரபும் தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஸ்டிக் தூண்டி போட்டுட்ருக்காங்க. ஏதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சதாம்பிரபும் ஆஸ்திரையும் போட்டுட்ருக்காங்க. சாம்பல் தூண்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க. பார்ப்போம் எதாவது கிடைக்கணும். நம்ம கல் அருகில் தான் போட்டு சுற்றணும். ஆனால் சுற்றினா தான் ஏதாவது கிடைக்கான்னு தெரியும். செம்மையாக ஓடி சாம்பலனுக்கு இந்த இடத்துல 2 மீன் ஸ்ட்ரைக் ஆகி போயிடுச்சு. பொடிச்சு தான், பெருசு கிடையாது. 1/4 கிலோ தான் இருக்கும். அடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க, பார்ப்போம். இதை பாருங்க, சதாம்பிரம் ஒரு மீன் தூக்கிட்டாங்க. சீக்கிரம் எப்படி நிற்கும் பார்த்தீங்களா? தூக்கிட்டு வந்து வெளியே நிற்காரு. பாருங்க, கல்லுக்குள்ளே போயிட்டு நண்பா கொஞ்சம் இறங்கி எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஹார்ட்லூர் தான் அடிச்சிருக்காங்க. மீன் பண்டாரி மீன் ஸ்டிக் வாங்கின பிறகு அந்த சின்ன குட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வரும். தூக்கிட்டார் ஒரு வழியாக. நம்ம சாம்பல்னு ஒன்று பிடிச்சிருக்காங்க, அதையும் காட்டுறேன் பாருங்க. அடுத்தடுத்து அட்டியை பார்த்தீங்கன்னா இதான் பாருங்க, சிக்கலை தூக்கியாச்சு. செப்பிலி மீன் பிடிச்சதாக பார்த்துக்கோங்க. அதை என்னால் பதிவிட முடியல. அன்றைக்கி அதிகமாக அடுத்தடுத்து மீன் பிடிக்க முடியாமல் போச்சு. அவங்க வேறு கட்டை, இவங்க வேறு கட்டை, 2மே பொடி கட்டை தானா பார்த்தீங்களா? அடுத்தடுத்து அடிச்சிட்டாங்க. இவங்க இன்றைக்கி பிடிக்கட்டும், அதை முதல்ல நம்ம பார்ப்போம். வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்க நண்பா, சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன ஒன்று, கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறங்க வச்சுட்டாங்க நம்மளை, அதான் ஒன்று. சரி, அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. நம்ம சாம்பலில் வந்து மீனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. நண்டு இங்கே பாருங்க, உள்ள தலைவர் வந்து நண்டு சாப்பிட்ருக்காரு சரிங்களா? இந்த மீன் வந்து கல் ஓரத்துக்கு வர்ற காரணமே இந்த நண்டு பொடி மீன்களை திங்கிறதுக்கு தான். நம்ம அந்த ஓரத்தில் கட்டையோ இல்லை சாப்பிட்லூரோ எதை போட்டாலும் டக்குன்னு வந்து எடுத்துரும். அப்படி தான் அந்த மீன் கடிக்கி. இந்த நம்மால் போராடிட்டு இருக்காரு. லிப் கிரிப்பர் எடுத்திருக்காரு பாருங்க, நோஸ் பிளேயர் எடுக்காமல் வந்திருக்காரு. லிப் கிரிப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு நோஸ் பிளேயர் உள்ள பைக்கில் எடுக்காம பைக்கில் அதை எடுக்காமல் வந்திருக்காரு. சரி, வேறு ஏதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். வெற்றி. இதே போல் நம்ம சாம்பல்னு தூக்குவாங்கன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து அடிச்சிட்டாங்க, பார்ப்போம். அடுத்து யாருக்கு பெரிய மீன் கிடைக்கி, சின்ன மீன் கிடைக்கும். பாருங்கள், சாம்பல்னு ஒரு மீன் பிடிச்சிட்டாங்களாம். என்ன சைஸில் இருக்குன்னு போய் பார்ப்போம். இருட்டாயிடுச்சு பார்த்துக்கோங்க. என்ன அளவில் தெரியுதுன்னு எனக்கே தெரில. அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் பார்த்துருவோம். பாருங்க, சாம்பாரில் பிடிச்ச மீன். வா 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 வா. அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளை பார்த்து புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சி இப்போ போட்டாங்க. இப்போ பரவாயில்ல, முதல்லைக்கு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்பிலி மீன் பிடிச்சிருக்காங்க, அதை என்னால் கேட்ச் பண்ண முடியல. இப்போ வந்து பண்டாரி மீன் வந்து இப்போ 2ஆவது மீன் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பார்க்குற நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும். புதுசாக போட்டாலும் முதல்ல நம்பிக்கை வேணும். மீன் பிடிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே பாதி மீன் பிடிச்சிடலாம். பொறுமை அவசியம். சொல்லப்போனால் எந்த தூண்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டிக் தூண்டியாக இருந்தாலும் சரி, இற தூண்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை தான் தேவை. மீன் கடிக்கும் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கடிக்கும், ஒரு நாள் கடிக்காது. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு நாள் மீன் கடிக்கலையே அப்படின்னு நினச்சோம்னா மீன் பிடிச்சிக்கிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி கட்டை இப்படி எடுக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான். அவங்ககிட்ட வந்து நோஸ் பிளேயர் கிடையாது, லைட்டாக தான் அடியாக இருக்குனால இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீன் துள்ளிருச்சு அப்படின்னா கையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முள்ளுக்கு. அந்த ஒரு காரணம் தான். சின்ன மீன் தானே, கையில் சைஸ் தானே இருக்குது, நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீன் எப்போதுமே இந்த கட்டையில் பிடிக்கும்போது நல்ல மீனை சிக்கனை பிடிச்சிக்கிட்டே எடுங்க. ஒரு முள் அடி ஏறி இருக்குது, நல்லா ஒரு முள்ளில் தான் கிடக்கு. சொல்லப்போனால் இந்த பொழுது அடைஞ்ச டயத்தில் தான் பட்டாரி மீன் கடிக்கும். சொல்லப்போனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள்.
செம சுவாரஸ்யமாக இருக்கும். டிஃப்ரெண்டான பிளேஸில் போய் போடுறோம். பீச் வலை, மீன் வலை, இற தூண்டி, ஸ்டிக் தூண்டி, மீன் கட்டிங்கி அப்படின்னு நிறைய வெரைட்டியில் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்குற நண்பர்கள், புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து எதாவது பிடிக்காங்கன்னு பார்ப்போம். நண்பா அடுத்து ஒரு மீன் பிடிச்சாங்க நண்பா. நம்மளை தூண்டி போட முடிக்காங்க நண்பா. அங்கே பாருங்கள், தூண்டி ரெடியாக வச்சுருக்கேன். இன்னும் கெட்ட கூட செய்யலை போங்க. அடுத்தடுத்து அடியாக தான் இருக்குது. பாருங்க, பாஸ்டையா பெரிய வாட்டகரில் ஆகிட்டீல. இது வேற ஒன்றும் கிடையாது நண்பா. அங்கே பாருங்கள், அவங்க கட்டையை காட்டுற பாருங்களேன். இந்த கட்டை தான் காரணம் சொல்ல போனால். இந்த கட்டை வந்து எப்படின்னா நாக்கு நீளமாக இருக்கும், கல் அருகில் ஓடி வரும். லைன் இந்த கட்டையில் போடும்போது லைன் வந்து பொடி லைனாக போடுங்க, பெரிய லைனாக போட்டாலும் ஓடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அடுத்து ஏதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம். இனிமேல் வந்து அவங்கக்கிட்ட சாமான்கிட்ட சொல்லணும், நோஸ் பிளேயர் எப்படி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. நோஸ் பிளேயர் வாங்கிடுங்க, வாங்கினா தான் உங்களுக்கு சேஃப்டி அதிகம். கொடுத்துருவோம். இந்த பாருங்கள், சாமான்லாம் அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டாரு. அவர் நம்ம சதாம் ப்ரோ தூக்குனார் பார்த்தீங்களா, அதே சைஸு. அட்டியை பாருங்கள், ஒரே சிங்கிள் முள் அடிச்சிருக்கு. செம சைஸு. இந்த இதே மாதிரி ஒரு மீனாக பிடிச்சிருவாங்கன்னா தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம ஸ்டிக்கு சொருவாமல் இருந்தோம். அவங்க ஒரு மீன் தரமாக பிடிச்சிட்டாங்க, இவங்க வந்து பொடிசாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி போட்டு பார்க்கட்டும் முதல்ல அப்படின்னு தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம ஸ்டிக் சொருவாமல் இருந்தோம். இனிமேல் நம்ம ஸ்டிக்கு சொருவி கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். பிரமாதம், கல்லுக்குள்ளே போட்டாங்க. நம்ம கல்லுக்குள்ளே எடுத்து பார்ப்போம். உள்ளே போகிறானே, உள்ளே போகுது நண்பா. பாருங்க, இப்படி தான் கல்லுக்குள்ளே விட்டுருவாங்க. இந்த பாருங்க, இந்த ஹார்ட்லூர் வந்து இப்படி தான் நம்ம இது இல்லாமல் போடக்கூடாது. மீன் அத்து விழுந்துட்டு சரிங்களா, வாய் கிழிஞ்சு விழுந்துருச்சு. மீன் நல்ல சைஸ் மீன். எப்படி இருக்கான் பாருங்க, தரமான அடி. பாஸ்டர் இவர் தான், சாமுவேல் இவர் தான். நம்ம கச்சாத்தில் போட்டுருவோம். சரி ரைட்டு. அடுத்து எதாவது பிடிக்காங்களான்னு பார்ப்போம், இல்லை நம்ம ஸ்டிக் தோண்டி இனிமேல் சொறி போட்டு பார்ப்போம். நமக்கு எதாவது ஸ்ட்ரைக் இருக்கான்னு பார்ப்போம். காப்பாற்றினதுக்கு நன்றி. நீங்களும் புதுசாக போகிற நண்பர்கள் என்னை பார்த்தீங்கன்னா கேளுங்க, ஸ்டிக் எப்படி போடணும் என்ன ஏதுன்னு பாருங்கள். நான் கட்டாயம் சொல்லித்தரேன். நான் கற்றுக்கிடும் போது எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் நான் கற்றுக்கிடும் போது என்ன இந்த லைனை எப்படி கட்டணும், இந்த லூரை எப்படி மாட்டணும் அப்படின்னு கேட்டோம்னா, அதில் போட்டுப்பான், அதில் பாரு யூடியூப்லாம் நிறைய போடுறாங்க, அதில் பார்த்தே போடு அப்படிம்பாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா கேளுங்க, கட்டாயம் சொல்லித்தரேன். லைன் கட்டுறது இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லித்தரேன் கட்டாயமாக. எனக்கு தெரிஞ்சதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். 2 பேருமே காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. நம்ம ப்ரோ வந்து ஒரு மீன் தான் இப்போதைக்கு தூக்கியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து சாஃப்ட் லூர் போட்டிருக்காங்க அவங்க. நம்ம இவங்க வந்து ஹார்ட் லூர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சாஃப்ட் லூர் வந்து கீழே இறங்கி வரும், ஹார்ட் லூர் வந்து மேட்டாக்கில் வரும் இந்த லூரு. சரி, இனிமேல் எந்த லூருக்கு அடிக்குன்னு பார்ப்போம். அடுத்த விஷயம் முடிச்சிட்டாங்க, அடுத்த ஒன்று தூக்கிட்டாங்க பாருங்க. வெற்றி. இன்னைக்கு சாம்பாரில் பக்கம்தான் காற்றடிக்குதுன்னு நினைக்கிறேன். காற்றடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் தான் சூதே உட்காந்துருக்கு பாருங்க. இந்த ரவுண்டு சைஸ் மீன் தான், ஒரு 300 கிராமுக்கு அடுத்து வந்த மாதிரி வரும். பரவாயில்ல, இந்த கட்டைக்கு வெளுத்து வாங்குது நண்பா. சொல்ல போனால் இந்த கட்டையை நான் நல்லா ரெஃபர் பண்ணுறேன். சொல்ல போனால் பரிந்துரைக்கிறேன். இந்த கட்டையை வாங்கி போட்டு பாருங்கள். புதுசாக போடுறவங்க போட்டு பாருங்கள், கட்டாயம் மீன் பிடிச்சிருவீங்க. ஒரு குட்டியாக பிடிச்சிருவீங்க. சொல்ல போனால் மீன் கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்க கட்டாயம் வாங்கி போட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து அந்த கடையோட ரிவ்யூலாம் எடுத்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த கடையில் போய் விசாரிங்க, கிடைக்கும் கட்டாயம். நல்ல சக்குன்னு இப்படி பிடிக்கணும். மீனை பிடிச்சிக்கிட்டு நோஸ் பிளேயர் வச்சு அந்த இதை ரிமூவ் பண்ணணும். நாளைக்கு ஒரு நோஸ் பிளேயர் கொண்டு வரலன்னா அவருக்கு கொடுக்கக்கூடாது நண்பா. நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா நோஸ் பிளேயரில் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களா ஜரம் விட்டு இருக்கட்டும். பார்த்தீங்களா எப்படி விழுங்கிருக்கு.
சப்பக்குன்னு அந்த கட்டையை, அதாவது மீன் வருதுன்ட்டு கீழே நின்று கப்புன்னு பிடிக்கும் பாருங்க, கீழே உள்ள முள் ஏறிடும். நான் பொறுமையாக தான் எடுக்கணும். சடக்குன்னு இழுக்கும் போதும் நம்ம கையிலே ஏறிடக்கூடாது, நைஸாக தான் எடுக்கணும். இந்த ஹார்ட்லூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. அதான் இப்போ எடுக்கிறது முதல் கொண்டு காட்டுறேன். என்னடா இதெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு நினச்சிடுறீங்க. அந்த முள் எங்கிட்டு போய் அடி ஏறி எப்படி வந்துருக்கு பாருங்க. எடுத்துட்டாங்களா? இதே நம்ம நோஸ் பிளேயர் இருந்தாலும் வீசியாக எடுத்துட்டாங்க. இப்போ கையிலனா ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி நோஸ் பிளேயராக வாங்கி வச்சுக்கோங்க. இது கடையில் விற்கும். நம்ம அந்த இதில் ரிவ்யூவிலே காட்டியிருக்கோம். சொல்ல போனால் இதுக்குன்னு உள்ள நோஸ் பிளேயர்லாம் உண்டு. இது வந்து நம்ம கடையில் சும்மா ஒரு ரஃப் யூஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம அது வாங்கலை, நமக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. சொல்ல போனான்பா, நானும் இத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன பொருட்களாக வாங்கி தான் போட்டுட்ருக்கேன். அது கச்சாத்தில் போட்டு வச்சுக்காக பாருங்க மீனில் எப்படி கிடக்கு பற்றியில் அவுட்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கச்சாத்தில் போட முடியாது. அடுத்தடுத்து அடியாக தான் இருக்கு. நேற்று இதே இடத்துல 2 ஸ்ட்ரைக் இருந்துச்சு நண்பா. அதனால தான் திருப்பி போட சொன்னேன். போட்ட உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நம்ம வருஷக்கணக்கு அந்த கல்லுக்குள்ளே வர்றதுனால அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அதனால தான் புதுசாக வர ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அவங்களுக்கு தெரியாது அந்த இடங்களை பற்றி. அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான். அது சாமுவேல் நானாக இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம சதாம் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை நீங்களாக கூட இருக்கலாம். யார் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சதை நான் கட்டாயம் சொல்லித்தரேன். கல்லுக்குள்ளே வந்து ஸ்டிக் தூண்டி போட வந்திருந்தோம். நம்ம சாமுவேல் நானும் நம்ம சதாம் ப்ரோவும் நானும் வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை, நான் போடலை தூண்டி அதிகமாக. சும்மா 2 ஸ்ட்ரைக் போட்டு பார்த்தேன், கடி இல்லை, அன்றைக்கி வந்துட்டேன். இந்த பாருங்க, இது வந்து சாமானில் பிடிச்சது 1 2 3 4 இந்த அவனை வச்சுக்காக பாருங்க 5. இப்போ வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாமானில் லீடிங்கில் போயிட்டார். நம்ம ப்ரோ வந்து ஒரு மீன் அடிச்சிருக்காங்க. இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்ல போனால் டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகியும் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. மணி இப்போ வந்து ஒரு 9:30 கிட்ட ஆகிட்டு சொல்ல போனால். 6 மணி ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்குவாங்க அசைவு தெரியுதுங்களா? பண்டாரி மட்டும் சீக்கிரம் சாகாத வரைக்கும் மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் சொல்ல போனால். ஆமாம், அன்னைக்கு தொங்க விட்டுருந்தோம் பாருங்களேன், சீக்கிரம் காஞ்சி போச்சு பாருங்க. எப்படி துள்ளுறான் பார்த்தீங்களா? தள்ளரு ரெண்டாவது எடுக்குள்ளே விழுந்து பூனைக்கு ஏறியாயிடலான்னு பார்க்காம போகுது. சரி, இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய். இவர் தான்.